ஹே ஹலோ பியூட்டிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோட்டஸ் எபிசோடோட 5 அண்ட் 6 தான். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? அதனால சரி இந்த ஒரு வாட்டி மட்டும் 5 அண்ட் 6 வந்து சேர்த்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆர்த்தித் வந்து எல்லாத்துக்கும் கோக் வாங்கி கொடுக்குறான். அப்பன்னு பார்த்து பிரைட்டு தூங்கிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு இவன் திருப்பியும் தூங்கிட்டானா, நான் இவனை வந்து எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோக் பாட்டில் வந்து அவன் மேலே வைக்கிறான். இதை பார்த்துட்டு அவன் டக்குன்னு வந்து எந்திக்கிறான். எதுக்கு என்னை எழுப்பி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து இந்த பேப்பர்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே நீ தூங்க ஆரம்பிச்சிட்ட, அப்படின்னா எப்படி நம்ம சீக்கிரமாக வந்து ஆடிட்டோரியத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட பிரைட் வந்து நீ வருஷம் வருஷம் இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்ட, ஆனால் இந்த வருஷம் மட்டும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியே, நீ வந்து கான்செப்டை பார்க்க போறியா இல்லைனா கான்செப்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறவங்கள பார்க்க போறியா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதும் ஆர்த்தி வந்து கொஞ்சம் திருன்னு முழிக்கிறான். அதுக்கப்புறம் நான் கான்செப்டை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அவங்க எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அதனால நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என் கூட வரணும் கான்செர்ட்டை பார்க்கறதுக்காக. நான் போய் இங்கே இருக்கிற பேப்பர்லாம் போய் என்னோட ரூமில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்ததாக காங்க காட்டுறாங்க. காங்க வந்து ஸ்டார் கான்டெஸ்ட்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து கொஞ்சம் டென்ஷனாக நின்றுட்டு இருப்பானா. இதை வந்து அங்கே இருக்கிற சீனியர் பார்த்துட்டு நீ ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க, இந்த ட்ரிங்க்ஸை வந்து குடி, நீ ரொம்பவே வந்து ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காங்கும் சரி அப்படின்ட்டு வாங்கி அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ காங்குக்கு வந்து ஆர்த்தித் கூட பேசினது தான் ஞாபகம் வருது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆஃபர் பற்றி பேசியிருப்பாங்களே இதுக்கு முன்னாடி எபிசோடில், அதை பற்றி தான் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை வந்து அந்த சீனியர் பார்த்துட்டு, பார்த்தியா நான் சொன்னேன்ல இது உண்மையாகவே வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், நீ வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்குது. அங்கே ஒரு லேடி நின்றுட்டு இந்த மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஆர்த்தி திடீர்னு உள்ளே வரான். ஐயோ என்னடா இது ஸ்டார்ட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிடுறான். இவன் முன்னாடியே வரணும்னு நினச்சிருப்பான், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுது. இதை வந்து பார்த்துட்டு பிரைட் வந்து அப்படி ஒன்றும் டைம் ஆகலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறான். சரின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து அந்த ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரைட் வந்து ஆர்த்தித்துக்கிட்ட அவன் கண்டிப்பாக வின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஆர்த்தித் வந்து எனக்கு ஒன்றுமோ அப்படிலாம் தோணலை, அவன் மூஞ்சியை பார்த்தியா, அவன் மூஞ்சில் ஒன்றுமே இல்லை, இவெல்லாம் வந்து வின் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து அவங்களோட இன்ட்ரோ வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காங்கும் பிரேவும் வந்து அவங்களோட இன்ட்ரோவை கொடுத்துட்டு நாங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜுக்கு போய் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட சீனியர் ஜின்னி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்ததாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பிரே வந்து எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு காங் வந்து நீ தான் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீல, கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கை தட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஆர்த்தித் பார்த்துட்டு இவன் என்ன இப்படி பண்ணுறான், குழந்தைத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு வந்து ஆர்த்தித்துக்கும் அவங்களோட கேங்குக்கும் வந்து சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. அவங்களாம் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங் வந்து மூணாவதாக ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட மேக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் ஆர்த்தித்துமே இந்த பாட்டை வந்து கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கும் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இப்படி அந்த கான்செர்ட் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கும். அப்போன்னு பார்த்து திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுது. இதனால காங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கீழே இறங்கி வந்து நிற்கிறான். இதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஃபோன் டார்ச் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே காங் வந்து அந்த வெளிச்சத்தில் பாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் போன கரண்ட் வந்து திருப்பி வந்துடுது. இதனால காங் வந்து திருப்பியும் மைக்கில் பாட ஆரம்பிக்கிறான். அவன் சாங்கை பாடி முடிக்கவுமே எல்லாருக்குமே அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. நம்ம ஆர்த்தித்தும் சேர்ந்து தான் வந்து கிளாப் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஏன் 3 சாங் பாடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காங் வந்து இந்த 3 சாங்குமே லைஃபோட 3 ஸ்டேஜை வந்து குறிக்கிற விதமாக நான் பாடியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து சைல்டுஹுட்டை குறிக்கிற விதமாக நான் பாடியிருக்கேன். 2வது சாங் வந்து நம்மளோட பப்பி லவ், அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அதை பற்றி குறிக்கிற விதமாக நான் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள பாட்டு வந்து நம்மளோட உண்மையான க்ரஷ்ஷை பற்றி பாடுற மாதிரி நான் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் திருப்பி பேக் ஸ்டேஜுக்கு வராங்க. அப்போ ஜினி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜினி வந்து இவங்க கிட்ட நீங்கள் இன்னைக்கு ரொம்பவே நல்லா பாடுனீங்க, கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ காங் வந்து எல்லாமே உங்களால் தான் ஜின்னி, ரொம்பவே தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் மின்னிக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ரவுண்ட் 2க்காக எல்லாரும் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்து நிற்கிறாங்க. அது வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்குற மாதிரியான ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தித்தும் அவங்களோட கேங்கையும் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற கண்ணாடி வந்து ஆர்த்தித்துக்கிட்ட இந்த மாதிரி காங் வந்து ஃபேஸ்புக்கில் நிறையவே லைக்ஸ் வாங்கியிருக்கான், எனக்கு என்னமோ அவன் ஃபஸ்ட்டு வருவானோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை கேட்ட ஆர்த்தித் வந்து கண்டும் காணாத மாதிரி அதை விட்டுடுறான்.
இந்த கொஸ்டின் கேட்குற ரவுண்டில் காங் வந்து நம்பர் 3 கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணியிருப்பான். உடனே ஜட்ஜஸ் வந்து அந்த கொஸ்டினை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து சோட்டஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் அந்த கொஸ்டின். அதனால் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு காங் வந்து இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஆனால் சோட்டஸை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாரும் வேறு வேறு இடத்துல இருந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படி இருந்துமே இந்த சோட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இணைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே வந்து எதுவும் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அவங்க எது பண்ணாலுமே நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேச்சை முடிக்கிறான். இதை கேட்டதும் ஆர்த்தித் வந்து ஃபேஸ்புக்கில் காங்குக்காக ஒரு லைக் பண்ணுறான். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வின்னர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் அதிகமாக லைக் வாங்கி பாப்புலரானது காங்கு தான். அவர் தான் வந்து இந்த பாப்புலர் அவார்டை வந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த கீழே இருக்கிற 2 பேர் வந்து காங்குக்கு வந்து இப்போ பாப்புலர் அவார்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி 3 அவார்டு கொடுப்பாங்க. அதுதானே முக்கியமான அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் அவார்டு யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டார் அவார்டை வந்து ப்ரே தான் வாங்குறா. இவ்வளோ நேரம் காங் வந்து அவார்டு வாங்கிட்டு இருக்கும்போது இந்த பசங்கள்லாம் வந்து கை கூட தட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ப்ரே அவார்டு வாங்குறா அப்படின்ற உடனே துள்ளி குதிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 அவார்டு வந்து யாருக்கு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 3 அவார்டு வந்து நம்ம காங்குக்கு தான் கிடச்சிருக்கும். ஆனால் காங் வந்து நம்ம தான் பாப்புலர் அவார்டு வாங்கிட்டோம்ல, நம்மளுக்கு ஏன் வந்து திருப்பி 3 அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்த ப்ரே வந்து உனக்கு தான் 3 அவார்டு கிடச்சிருக்கு, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. கீழே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஜாலி ஆயிடுது. காங் வந்து அந்த அவார்டை போய் வாங்கிக்கிறான். இருந்தாலும் ஆர்த்தித்தை தான் வந்து காங் தேடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து காங்கிட்டையும் ப்ரே கிட்டையும் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் சரி அப்படின்ட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் காங் வந்து ஆர்த்தித்தை வந்து பார்க்குறான். ஆர்த்தித்தை பார்த்த உடனே இதோ நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். காங் வந்து ஆர்த்தித்துக்கிட்ட நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தித்து வந்து எனக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம், நான் அப்புறமா வந்து யோசிக்கிறேன் இதை பற்றி அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ஆர்த்தித்து வந்து இப்போவே வந்து எதா இருந்தாலும் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் காங் வந்து நான் இன்னைக்கு பாடின பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து நான் என்ன மீனிங்கில் பாடினேன் அப்படின்றத பற்றி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அப்படி ஒன்றும் பொருத்தமாக ஒன்றும் நீ பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். காங் வந்து ஆர்த்தித் பின்னாடி போகலாம் அப்படின்னு பார்ப்பான். அப்போ அங்கே 2 பேர் வந்துட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணணும், எங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் 3 அப்படின்ற டைட்டில் வாங்கியிருக்கீங்க, பாப்புலர் அப்படின்ற டைட்டில் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு காங் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஏன்னா ஸ்கையில் வந்து வெறும் 3 ஸ்டார்ஸும் மட்டும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இவங்க 2 பேரும் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. காங் வந்து அதெல்லாம் சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். இவன் எந்த மீனிங்கில் சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஸ்கையில் வந்து 3 ஸ்டார் மட்டும் இல்லை, சன்னும் வந்து இருக்கும். அந்த சன்னுக்கு மீனிங் வந்து ஆர்த்தித். அதை தான் வந்து இன்டைரக்டாக வந்து இப்படி சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்ததாக ஆர்த்தித்தையும் நாட்டையும் தான் காட்டுறாங்க. ஆர்த்தித் வந்து நாட்கிட்ட நீ பிரேமை பார்க்க போறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு நாட்டு வந்து இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆதித் வந்து நாட்டை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். நாட்டு வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்னை வந்து டீச்சர்ஸ் எல்லாம் திட்டின பிறகும் கூட திருப்பியும் வந்து என்னை ஹெட்டாக மாற்றிருக்கீங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நாட்டு வந்து நீ வந்து எனக்கு எவ்வளவோ வந்து நல்லது பண்ணியிருக்க, எத்தனையோ வாட்டி எங்களை வந்து டீச்சர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றிருக்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருப்பாங்க. அப்போ மே வந்து இந்த ஸ்டார் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பா. அதை பக்கத்தில் இருக்கிறவ பார்த்துட்டு நீ பிரேவை பற்றி தானே சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இதுக்கு மேயும் வந்து ஆமாம், நீ வேற யாரை நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து இன்னொருத்தன் கலந்துக்கிட்டான்ல, அவனை பற்றி நீ சொல்கிறியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மேயை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து எம் வந்து பார்த்துட்டு இருப்பான். எம் வந்து மேயை பார்க்குறான் அப்படின்ற விஷயத்த ஓக்கு வந்து பார்த்துடுறான். இதனால் ஓக்கு வந்து எம் கிட்ட அவள் ரொம்ப தூரமாக இருக்கா, அப்படி இருந்தும் வந்து நீ அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு எம் வந்து நான் என்ன கோல்டு ஃபிஷ்ஷா தூரத்துலேருந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஓக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நீ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அது ஒன்றும் கோல்டு ஃபிஷ் கிடையாது, ஃபைட்டிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஓக்கு வந்து எம் கிட்ட நம்மளும் அந்த கேர்ள்ஸோட போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடியே மேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காங்க பார்க்கறதுக்காக மேயை வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இதனால எம்மும் வந்து அந்த இடத்துலயே நின்றுடுறான்.
வந்து காங்கிட்ட போய் "கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களோட சிக்னேச்சர் வந்து எனக்கு கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கு காங் வந்து "நான் ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு நீயும் தான் காரணம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்த்து ஓக் வந்து "நம்மளும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு எம் வந்து "அவங்க 2 பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போனா நல்லா இருக்காது" அப்படின்னு சொல்றான். ஆனா ஓக் வந்து என்ன சொல்றான்னா, "நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே! நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எம்ம வந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஓக் வந்து காங் கிட்ட "நான் உனக்கு கங்கிராட்ஸ் பண்ணியே ஆகணும். நீ இன்னைக்கு ரொம்பவே நல்ல வேலை பார்த்துருக்க" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம டீம் காங் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட காங் வந்து "நான் ஒண்ணும் எல்லாத்துக்கும் காரணம் இல்ல. மே தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அவ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. அதனால ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா டீம் மே அப்படின்னு சொல்லி போடு" அப்படின்னு காங் சொல்றான். இத கேட்ட மே வந்து "நான் ஒண்ணும் இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. எம் தான் வந்து அந்த பேஸ்கெட் பால் டீம வந்து வின் பண்ண வச்சான். அப்படி பார்த்தா டீம் எம்ன்னு தான் போடணும். அப்படிதான் வந்து ட்ரெண்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இத கேட்ட ஓக் வந்து "யாருமே என்ன ட்ரெண்ட் ஆக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத கேட்ட மே வந்து "இங்க யாராவது ஏதாவது பேசின மாரி கேட்டுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மே வந்து "நான் என்னோட டேபிளுக்கு போறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றா. இத கேட்ட ஓக் வந்து "அப்ப நானும் உன் கூட டேபிளுக்கு வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "நீயும் வரலாமே" அப்படின்னு சொல்லிட்டு மே சொல்றா. காங் வந்து "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறான். மே டேபிள் கிட்ட வந்த பிறகு மாப்ரங் வந்து "ஏதாவது பேசுனியா அவன்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு மே வந்து "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமைதியா இரு" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் "நாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி மாப்ரங் கிட்ட கேட்குறாங்க. அவளும் வந்து "நீங்கலாம் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். உட்காருங்க" அப்படின்னு சொல்றா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மே வந்து ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட மாப்ரங் வந்து "எம் நீ வந்து அவ கூட துணைக்கு போயிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எம்மும் "சரி நான் துணைக்கு போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு போறான். அதுக்கப்புறம் மே வந்து காங்க பத்தி எம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. "உனக்கு ஹை ஸ்கூல்ல இருந்தே காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு எம் வந்து "எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து அவன தெரியாது. ஆனா எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் நடந்தது. அதுல என்னோட சீனியர் வந்து என்ன சீட்டிங் பண்ணி வின் பண்ணாங்க. அதுக்கு எதிரா வந்து காங் தான் பேசுனா. அதனால வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம்லேருந்து தான் நானும் காங்கும் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோம்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு மே வந்து எம் கிட்ட "நீ அவன ரொம்ப தான் புகழ்ற. நீயும் ஒண்ணும் குறைஞ்ச ஆள் கிடையாது. நீ தான் வந்து பேஸ்கெட் பால்ல வந்து வின் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம "காங்க பாரு அவன் எவ்வளோ தின்னா இருக்கான் அப்படின்னு. ஆனா நீ வந்து ஃபிட்டா இருக்க" அப்படின்னு சொல்றா. இதுக்கு எம் வந்து "நானும் காங்க மாரி தின்னா தான் இருந்தேன். எங்க அப்பா தான் வந்து ஃபிட்னஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம்லேருந்து தான் நான் வந்து கரெக்டான வெயிட்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எம் வந்து "காங் எப்பவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நிப்பான்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட மே வந்து "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்" அப்படின்னு சொல்றா. எம் வந்து "என்னன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மே வந்து "அவனுக்கு யார் மேலயாவது ஃபீலிங்ஸ் இருக்கா?" அப்படின்னு கேட்குறா. எம் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். ஏன்னா இவனுக்கும் வந்து மே மேல ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதனால தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு "அப்படிலாம் யார் மேலயும் ஃபீலிங்ஸ் இல்ல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் டேபிளுக்கு வந்துடுறாங்க. மே வந்து ஓகிட்ட "இது ரொம்பவே நல்லா இருக்கு. வாய காமி" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இத பார்த்த எம் வந்து அவன் வந்து வாய தொறக்கிறதுக்கு பதிலா இவன் வந்து வாய தொறக்குறான். இத வந்து காங் பார்த்துடுறான். "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே டக்குன்னு அவன் வாய மூடிட்டு "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஓக் வந்து அவனோட ஃபோன்ல இந்த யுனிவர்சிட்டி வெப் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதில தான் வந்து அந்த ஸ்கூல பத்தி எல்லாமே போட்டிருப்பாங்க. அத வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் வின் பண்ணத பத்தி போட்டிருப்பாங்க. இத பார்த்துட்டு ஓக் வந்து இந்த மாரி இங்க போட்டிருக்காங்க. இனிமே அந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுவாங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பொழுது விடிஞ்ச பிறகு தான் தெரியுது ஓக்குக்கு. இந்த மாரி 3 இயர் ஸ்டூடண்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ட பனிஷ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு. நம்ம ஆதித் வந்து "ஏன் லேட்டா வந்தீங்க? அது மட்டும் இல்லாம சீனியர்ஸ்க்கு மரியாதையே குடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் எல்லாம் அந்த கான்செர்ட்ல வின் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நான் உங்கள ஃப்ரீயா விட்டுருவேன்னு நெனைச்சீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இத கேட்ட எம் வந்து "நேத்து நைட் என்னமோ பெருசா சொன்னியே பனிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இப்ப பாரு திருப்பியும் வந்து பனிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஓக் என்னமோ சொல்ல வரான். அதுக்குள்ள ஆதித் வந்து "வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு அமைதியாவே இருக்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதனால ஓக்கும் வந்து வாய மூடிடுறான். அதுக்கப்புறம் ஆதித் என்ன சொல்றான்னா, "நான் யாருக்குமே பேசுறதுக்கு வந்து பர்மிஷன் குடுக்கவே இல்ல. எல்லாரும் வந்து திருப்பி பனிஷ்மென்ட் பண்ண ஆரம்பிங்க" அப்படின்னு சொல்றான். அதனால திருப்பியும் எல்லாருமே பனிஷ்மென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு 4 பேர் வந்து நிக்கிறாங்க.
இவங்க எல்லாருமே வந்து 4த் இயர் ஸ்டூடண்ட். இதுக்கு முன்னாடி டீர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம்ல, அவரு தான் இந்த 4த் இயர் ஸ்டூடெண்ட்டோட ஹெட்டு. இவரு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே வந்து எங்களுக்கு விஷ் பண்ணுங்க. நாங்க தான் வந்து உங்களோட 4த் இயர் சீனியர் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் சரின்னு எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லார்ட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கலாம் வந்து இந்த மாரி கான்சர்ட்ல வின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது மாரி நீங்க இன்னும் நெறைய பெருமைய வந்து தேடி குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு அவரு ஓரமா போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 இயர் ஸ்டூடண்ட்ட பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்க்கு பனிஷ்மென்ட் மட்டும் தான் குடுப்பீங்களா? அவங்களுக்கு எதுவுமே வந்து கத்து தர மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பனிஷ்மென்ட்டா சொல்றாரு. சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுங்க. இந்த டீமோட ஹெட் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதனால ஆர்த்தித் வந்து முன்னாடி வந்து நிக்கிறான். அத பார்த்த டீர் வந்து, "நீங்க எந்த காரணத்துக்காக இந்த மாரி பனிஷ்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆர்த்தித் வந்து, "இவங்களுக்கு டிசிப்ளின்னா என்னன்னே தெரியல. கரெக்ட்டா டைமிங்க்கு வரமாட்டேங்கிறாங்க. சீனியருக்கு மரியாதையே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பனிஷ்மென்ட் குடுத்தேன்." அப்படின்னு சொல்றான். கேட்ட டீர் வந்து, "அப்ப உனக்கு எல்லா பனிஷ்மென்ட்டும் ஒழுங்கா பண்ண தெரியும் அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆர்த்தித்தும், "எனக்கு பண்ண தெரியும்." அப்படின்னு சொல்றான். சரி அப்ப எனக்கு முன்னாடியும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் முன்னாடியும் எல்லா பனிஷ்மெண்ட்டையும் ஒன் பை ஒன்னா பண்ணி காமி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து என்ன பனிஷ்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா சொல்றான். அதுக்கப்புறம் கடைசியா வந்து 54 தடவ கிரவுண்ட வந்து சுத்தி வரணும். அத வந்து நான் மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 100 புஷ் அப் பண்றாங்க. அதுக்கப்புறம் 100 டைம் வந்து சிட் அண்ட் அப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 100 ஸ்குவாட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆர்த்தித் வந்து சரிஞ்சிடுறான். இத பார்த்ததும் வந்து எனக்கு இந்த சிங்கத்தையே சரிச்சுட்டாங்கடா அப்படின்ற மாரி ரொம்பவே ஃபீலிங்கா இருந்துச்சு. இந்த மாரி ஆர்த்தித்துக்கு ஒரு நிலைமை வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் வந்து ரொம்ப பாவமாவே பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்தையுமே முடிச்ச பிறகு ஆர்த்தித் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப நான் மட்டும் 54 தடவ கிரவுண்ட சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அப்படி போம்போது கூட கொஞ்சம் தடுமாறி தான் போறான். இத பார்த்த காங்க்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிடுது. ஐயோ! என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. இதுலேருந்து எபிசோட் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே லைப்ரரியில உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஓக் வந்து அவனோட லேப்டாப்ல ஒரு விஷயத்த பார்க்குறான். அதுல வந்து கடைசியா இந்த கெட் டுகெதர்ல நடந்த பிரச்சனைய பத்தி போட்டிருப்பாங்க. இத வந்து ஓக் படிச்சுட்டு இத படிக்கும்போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. காங் இத கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா காங் வந்து அத கவனிக்கிற மாரி இல்ல. வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எம்ம கூப்பிடுறான். எம்முமே வந்து அவன கண்டுக்க மாட்டேங்கிறான். அதனால ஓக் வந்து எம்ம பார்த்து, "உனக்கு ஏற்கனவே வந்து ஹார்ட்ல பிரச்சனை தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு காங்குன கூப்பிடுறான். காங்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "நீ நான் சொல்றத கவனிச்சே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஓக் கேட்குறான். "நான் வந்து கவனிக்கல. நான் வந்து வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆர்த்தித வந்து 54 தடவ கிரவுண்ட சுத்தி வர சொல்லியிருக்காங்க. ஆர்த்தித்தால இது எப்படி பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்ட ஓக் வந்து, "உன்னால 7 டைம் கூட அந்த கிரவுண்ட முழுசா வந்து சுத்த முடியல. ஆர்த்தித் எப்படி 54 தடவ சுத்துவாங்க? அதெல்லாம் வந்து எப்பவோ விட்டுட்டு போயிருப்பாங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஓக் என்ன சொல்றான்னா, "நான் கொஞ்சம் பேப்பர வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு நம்மலாம் சில் பண்றதுக்காக பீர் அடிக்க போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத கேட்ட 2 பேரும் உம்முன்னே இருக்காங்க. இத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓக் கேட்குறான். அதுக்கும் வந்து 2 பேரும் பதில் சொல்லவே மாட்டிக்கிறாங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா, "எனக்கு தேவையான புக்க வந்து யாராவது எடுத்து தர்றீங்களா?" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் 2 பேரும் அங்கேருந்து டக்குன்னு ஓடிர்றாங்க. காங் வந்து ஓக் கிட்ட புக்க தேடுறதுக்காக வந்திருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த சீனியர் ப்ளீ அங்க வராங்க. காங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நடந்த கெட் டுகெதர்ல இந்த மாரி 4த் இயர் ஸ்டூடண்ட் வந்து வந்தாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் காங்கும், "ஆமா வந்தாங்க. ஆனா அவங்க எங்களெல்லாம் பனிஷ் பண்ணல. 3 இயர் ஸ்டூடண்ட் தான் பனிஷ் பண்ணாங்க." அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ப்ளீ வந்து, "உண்மையாவேவா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "அப்போ உங்க மேல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நீங்க வந்து 4த் இயர் ஸ்டூடண்ட்டுகிட்ட இருந்து தப்பிச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்றான். எனக்குமே காலேஜ் வந்த புதுசுல ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு. இந்த காலேஜ விட்டுட்டு போயிரலாமா அப்படின்னு கூட நெனச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட காங் வந்து, "அப்புறம் எப்படி இப்ப வரைக்கும் இந்த காலேஜ்ல படிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த ப்ளீ வந்து என்ன சொல்றாங்கன்னா, "சீனியர்ஸ் வந்து ஒரு நேரம் கண்டிச்சாங்க அப்படின்னா, இன்னொரு நேரம் நம்மகிட்ட வந்து நல்லபடியா நடந்துப்பாங்க. நம்ம மேல வந்து கொஞ்சம் அக்கறையும் அவங்களுக்கு வந்து இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டே காங் தேடிட்டு இருந்த புக் எடுத்து காங் கையில குடுத்துட்டு, "இது தானே நீ தேடிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காங்கும், "ஆமா. நான் இத தான் தேடி வந்தேன். ரொம்பவே தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ப்ளீ வந்து, "எனக்கு நெறைய பேப்பர் ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில வச்சிருக்கேன். அதனால நான் உன்ன அப்புறமா பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரின்னு நம்ம காங்கும் வந்து பாய்ன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம், "ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீ" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். "என்ன?"
அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை கேட்குறாங்க. நான் வந்து எக்கனாமிக்ஸ் தான் வந்து எடுக்கணும்னு இருந்தேன். ஆனால் என்னோடய வீட்டில் இன்ஜினியரிங் எடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து மாறினேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இங்கே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபிட்டான ஆளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இதுக்கு பிள்ளை வந்து அது உன்னோட விருப்பம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கலாம். நான் நினைக்கிறது வந்து நீ நினைக்காம கூட இருக்கலாம். அதனால நீ வந்து உன்னோட ஒப்பீனியன் என்னமோ அதுபடியே வந்து நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. காங் வந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஆதித்தோட ஞாபகம் வந்து வருது. இதனால அவனுக்கு வந்து சரியா படிக்க முடியல. சரி வெளிய போலாம் அப்படின்ட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் நாளைக்கு நடக்க போற டெஸ்ட்ட பத்தி பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்பதான் வந்து ஆர்த்தி கிரவுண்ட்ல வந்து ஓடுறத பார்க்குறாங்க. இத பார்த்த உடனே மார்பின் வந்து அத ஃபோட்டோ எடுத்து வச்சு Facebookலலாம் போட்டு விட்டுர்றா. வெளிய வந்த காங் சாக்லேட் மில்க் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டுருப்பான். அப்பன்னு பார்த்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவன் இன்னும் ஓடிட்டு இருக்கான் பாரேன் அப்படின்னு. இத கேட்ட காங் வந்து இவங்க யார பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறான். அப்பன்னு பார்த்து எம் வந்து கால் பண்றான். இந்த மாரி ஒரு விஷயம் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அடுத்த சீன்ல காங் வந்து ஆர்த்தித்த பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். எம் வந்து ஆர்த்தித்த பத்தி தான் ஃபோன்ல சொல்லியிருப்பான் போல இருக்கு. இவன் ஒரு கொடைய எடுத்துட்டு ஆர்த்தித் கிட்ட வரான். "இத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. எவ்வளோ நேரமா இப்படி ஓடிக்கிட்டே இருப்பீங்க?" அப்படின்னு கேட்குறான். ஆர்த்தித் வந்து "உன்னோட வேலைய பாரு. இதுலலாம் நீ தலையிடாத" அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனா காங் வந்து கேட்க மாட்டேங்கிறான். இதனால அங்க நாட் வரான். "நீ வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் தானே! உனக்கு என்ன இங்க வேல? நீ போய் உன்னோட வேலைய பாரு" அப்படின்னு சொல்றான். ஆனா காங் வந்து திருப்பியும் ஆர்த்தித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனா நாட் வந்து என்ன சொல்லிடுறான்னா, "ஓரமா போய் வேடிக்கை பார்க்குற வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறான். இதனால காங் வந்து ரொம்பவே சோகமாயிடுறான். சரி ஓரமா போய் உட்காரலாம் அப்படின்னு போவான். அப்ப மே வந்து காங்க பார்த்துடுறா. "நீ இங்க வந்து உட்காரேன்" அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம காங்கும் சரி அப்படின்னு மே பக்கத்துல வந்து உட்கார்றான். அதுக்கப்புறம் மே வந்து காங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. "நாங்க வந்து லைப்ரரியிலேருந்து வெளிய வந்தோம். அப்போலேருந்து ஆர்த்தித் வந்து ஓடிட்டு தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்றா. உடனே இத வந்து மாப்ரன் கேட்டுட்டு, "நான் உடனே அத ஃபோட்டோ எடுத்து நம்ம காலேஜ் வெப்சைட்ல வந்து போட்டேன். அதுக்கப்புறம்லேருந்து தான் எல்லாருக்குமே வந்து இது தெரிய ஆரம்பிச்சது" அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. "சரி உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு காங் வந்து, "எனக்கு எம் ஃபோன் பண்ணி சொன்னான். அதனால தான் நான் இங்க பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மாப்ரன் வந்து ஆர்த்தித்த பத்தி பேச ஆரம்பிக்கிறா. "இன்னைக்கு காலையிலேருந்து ஆர்த்தித் 100 ஸ்குவாட் பண்ணாங்க. 100 புஷ் அப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 டைம் சிட் அண்ட் அப் பண்ணியிருக்காங்க. அது போக இப்ப 54 வாட்டி கிரவுண்ட வேற சுத்தி வர போறாங்க. ஆர்த்தித்துக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாராவது எனக்கு பிரேக் குடுத்தா நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்றா. இத கேட்ட பிரே வந்து, "நீ எல்லா மென்ஸ்கிட்டயுமே இப்படிதான் நடந்துக்கிற மாப்ரன்" அப்படின்னு சொல்றா. ஆர்த்தித் வந்து கடைசியா 54வது ரவுண்டு வந்து சுத்தி வந்துட்டுருப்பான். இவன வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஆர்த்தித் வந்து ஓடி வந்துட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து டக்குன்னு கால் தவறி கீழ விழுந்துடுறான். உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன சேர் அப் பண்றாங்க. "கமான் ஆர்த்தித் உன்னால முடியும் எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவனும் வந்து எந்திக்கிறான். எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவனோட 54 ரவுண்ட வந்து ஃபினிஷ் பண்ணிடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவன புடிச்சுக்கிறாங்க. ஆர்த்தித் கிட்ட வந்து, "நீ ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்த்தித்தும் "நான் ஓகேவா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டுறான். இத பார்க்கும்போது நம்ம கின்னோட ஞாபகம் தான் எனக்கு ரொம்பவே அதிகமா வருது. அதுக்கப்புறம் காங் அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறான். "நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டல் வரவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரும், "எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக தெரியும். நீ உன்னோட வேலைய போய் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங் வந்து கேட்க மாட்டேங்கிறான். நானும் வருவேன்னு சொல்லி அடம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இத பார்த்து ஆர்த்தித் வந்து, "ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போறியா? இல்லன்னா உன்ன வச்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து நான் வந்து பனிஷ்மென்ட் குடுக்கவா?" அப்படின்னு கேட்குறான். இந்த ஆர்த்தித் பயலுக்கு இவ்ளோ பனிஷ்மென்ட் வாங்கி கூட வாய் குறைய மாட்டேங்குது. அப்பவும் கூட திமிரா தான் பேசுறான். நம்ம காங்கும் வேற வழி இல்லாம சரின்னு விட்டுர்றான். அதுக்கு அடுத்த சீன்ல யாரோ ஒருத்தர் உட்காந்து அந்த காலேஜ் வெப்சைட்ல டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அந்த கெட் டுகெதர வச்சு தான் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு சேர்றதுல விருப்பம் கிடையாது. ஆனா போக போக தான் அத பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்பவே வந்து நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு வந்து அது லைப்ரரி மாரி அப்படின்னு சொல்லிட்டு நெறையவே புகழ்ந்து வந்து ஒரு போஸ்ட் அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில ஆர்த்தித்தோட ரூம தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்பவே முடியாம படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்திலேயே வந்து பிரேம் உட்காந்துட்டு இருக்கான். அவன் புக்கு படிச்சுட்டே சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஆர்த்தித்தோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. பிரேம வந்து அத எடுத்து தர சொல்லி கேட்குறான். ஆனா பிரேம் இதுக்கு என்ன சொல்றான்னா, "நான் என்ன நீ வச்ச வேலைக்காரனா? உன் பாட்டுக்கு இந்த வேலையெல்லாம் என்ட்ட பண்ண சொல்ற" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து கொஞ்சம் கோச்சிக்காம எடுத்து குடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி நம்ம பிரேமும் கொஞ்சம் கருணை காட்டி அவனுக்கு அந்த ஃபோன வந்து எடுத்து குடுக்குறான். ஆர்த்தித்
வந்து கால் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஃபோன்ல வந்து அந்த டீர் இருக்காங்கல்ல 4த் இயர் ஸ்டூடெண்ட் அவங்க தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா, "நீ என்ன உண்மையாவே 54 தடவ ஓடியிருக்க? ஒரு 20 தடவ ஓடிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு ஆர்த்தித் வந்து, "அப்படிலாம் பண்ணா வந்து எப்படி நல்லாருக்கும்? நீங்க சொன்னத வந்து நான் கரெக்ட்டா செய்யணும்ல" அப்படின்னு சொல்றான். இதுக்கு டீர் என்ன சொல்றாருன்னா, "நீ பாட்டுக்கு ஓடிட்ட. ஆனா Facebookல உன்ன வந்து பனிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன போட்டு திட்டுறாங்க. சரி நீ இப்ப நல்லா தானே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆர்த்தித்தும் "நான் நல்லா தான் இருக்கேன். எப்படியோ நான் கொஞ்சம் வந்து ஃபேம் ஆகிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றான். பிரேம் வந்து ஆர்த்தித் கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான்ல. இத வந்து ஆர்த்தித் பார்த்துட்டு "எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்றான். உடனே பிரேம் வந்து அவன் கையில இருக்கிறத குடுத்து, "இந்தா சாப்பிடு" அப்படின்னு குடுக்குறான். ஆனா ஆர்த்தித் வந்து "எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு என்னோட ரோஸ் மில்க் தான் வேணும். வாங்கிட்டு வாயேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா பிரேம் வந்து அத கண்டுக்க மாட்டேங்கிறான். அதனால ஆர்த்தித் வந்து திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறான். சரி நம்ம பிரேமும் வந்து "காசு குடு நான் போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றான். "அட என்னடா நீ என்கிட்டயே காசு கேட்குறியே! நீ போய் வாங்கிட்டு வா நான் அப்புறம் தரேன்" அப்படின்னு சொல்லி ஆர்த்தித் சொல்றான். சரி நம்ம பிரேமும் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கு முன்னாடி "நான் டோர வந்து லாக் பண்ணாம போறேன். அப்பதான் வந்து யாராவது உள்ள வந்தா கரெக்ட்டா இருக்கும் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் பிரேம் ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு வந்து ரோஸ் மில்க் வாங்குறான். அப்போன்னு பார்த்து அங்க காங் வந்துடுறான். ரோஸ் மில்கையும் நம்ம பிரேமையும் பார்த்துட்டு, "இந்த ட்ரிங்க் உங்களுக்காக தான் வாங்குனீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத கேட்டதும் பிரேம் வந்து, "நீ ஏன் அத பத்தியெல்லாம் கேட்குற?" அப்படின்னு சொல்றான். இப்படி இவன் பேசிட்டு இருக்கும்போதே அவனோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. இவனும் அத அட்டெண்ட் பண்ணி பேசுறான். அதுல வந்து சீக்கிரமா இவன வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்ப இவன் வந்து அந்த ரோஸ் மில்க்க பார்த்துட்டு, "இத எப்புட்றா கொண்டு போய் சேர்க்கறது?" அப்படின்னு யோசிக்கிறான். உடனே வந்து நம்ம காங் கிட்ட வந்து குடுத்து அனுப்புறான். காங் வந்து அந்த ரோஸ் மில்க் எடுத்துட்டு ஆர்த்தித்தோட ரூம் கதவ தட்டிக்கிட்டே இருக்கான். இத பார்த்த ஆர்த்தித் வந்து, "எனக்கு தான் கால் முடியலல்ல. நான் எப்படி எந்திரிச்சு வர முடியும்? ரூம் டோர் வந்து தொறந்து தான் இருக்கு. உள்ள வாங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா வந்து எடுத்து வை" அப்படின்னு சொல்றான். இவன் வந்து பிரேமன்னு நெனச்சு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம காங் வந்து "எக்ஸ்கியூஸ் மீ" அப்படின்னு கூப்பிடுறான். உடனே இவனும் வந்து நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அங்க பிரேம் இல்ல. காங் தான் நிக்கிறான். இவன பார்த்ததும் நம்ம ஆர்த்தித்துக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பிரேம காட்டுறாங்க. அந்த கண்ணாடி தான் வந்து பிரேம கால் பண்ணி வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. "வா சீக்கிரமா, நம்ம போய் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற 4 சீனியர்ஸும் சேர்ந்து அந்த புரொஃபசர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களையும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்டையும் சேர்ந்து நீங்க ஒரு ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணி கூட்டிட்டு போலாம்ல அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா அந்த புரொஃபசர் வந்து "அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே வந்து இதுல நெறைய பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்கள ரொம்பவே வந்து அதிகமா பனிஷ் பண்றீங்க. அதனால அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் விடமாட்றாங்க" அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருப்பி இவங்க எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. அதனால அவரு வந்து "நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாரா. சரின்னு இவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தித்தோட ரூம தான் காட்டுறாங்க. காங்க பார்த்து "நீ எங்கடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி ஆர்த்தித் கேட்குறான். இந்த மாரி பிரேமுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இப்ப கால் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி அத டச் பண்ணி பார்க்குறான். இத பார்த்து ஆர்த்தித் வந்து "கை எடு" அப்படின்னு சொல்றான். இத பார்த்த காங் வந்து "உங்களுக்கு பெருசா தான் இன்ஜுரி ஆயிருக்கு போல" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து "உன்னோட வேலைய நீ பார்க்குறியா? நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்றான். ஆனா காங் வந்து என்ன சொல்றான்னா, "உங்களால தான் நடக்க முடியலல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் எல்லாம் எடுத்து போட்டு சாப்பாடெல்லாம் மேல வச்சு குடுக்குறான் சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் காங் ஆர்த்தித் பக்கத்திலேயே சேர போட்டு உட்காந்து ஆர்த்தித்த பார்த்துக்கிட்டே இருக்கான். இதனால ஆர்த்தித்துக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதா, "நீ ஏன் இங்க இருக்க? போகலையா இன்னும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து "உங்களால தான் நடக்க முடியாதுல்ல, நீங்க சாப்பிட்டு முடிங்க. நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு போறேன்" அப்படின்னு சொல்றான். இதனால நம்ம ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து அவனோட ரூம சுத்தி பார்க்குறான். சுத்தி பார்த்துட்டு "உங்களோட ரூம் வந்து ரொம்பவே கிளீனா இருக்கு. நீங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்க. மத்த ரூம் மாரி இல்ல" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஆர்த்தித் வந்து "நீ ரொம்ப அதிகமா டிவி ஷோ பார்ப்பியா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் காங் வந்து அவனோட காமிக் புக்ஸ் எல்லாம் பார்க்குறான். இத பார்த்துட்டு "நீங்க காமிக் படிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அத டச் பண்றதுக்காக போறான். இத பார்த்த ஆர்த்தித் வந்து "நீ அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. என்னோட விஷயத்துல வந்து நீ மூக்க நுழைக்காத" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் நம்ம காங் வந்து அதுலேருந்து கை எடுத்துடுறான். அதுக்கப்புறம் வெளிய பார்க்குறான். வெளிய ஆர்த்தித்தோட காஞ்ச துணியெல்லாம் இருக்கும். இத பார்த்த காங் வந்து "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்" அப்படின்ட்டு போறான். அப்ப திரும்பி அவனோட ரூம பார்க்குறான். அதுக்கப்புறம் உள்ள வந்து அயர்ன் பண்ணலாம் அப்படின்னு போறான். இத பார்த்த ஆர்த்தித் வந்து "நான் இப்போ உன்ன அயர்ன் பண்ணவே சொல்லலையே. அதுக்கப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ற?" அப்படின்னு கேட்குறான்.
இதுக்கு காங் வந்து ஆர்த்தித் கிட்ட, "அப்ப நீங்க 54 தடவ அயர்ன் பண்ண சொல்லி எனக்கு பனிஷ்மென்ட் குடுங்க. நான் அத பண்றேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஆர்த்தித்துக்கு ஒண்ணும் புரியல. "என்னடா இவன் இப்படி பண்றானே!" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் காங் ஒரு விஷயத்த சொல்றான். "எனக்கு வந்து இப்படி சுருக்கமா இருந்தா புடிக்காது. நான் வந்து எப்பவுமே அயர்ன் பண்ணி தான் வச்சுப்பேன். அதனால தான் நான் அயர்ன் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். ஆர்த்தித்தும் சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இப்படி அயர்ன் பண்ணிட்டே இருக்கும்போது காங் வந்து ஆர்த்தித்தோட ரோபோட்டெல்லாம் பார்க்குறான். அத பார்த்துட்டு, "இதெல்லாம் உங்களோடதா?" அப்படின்னு கேட்குறான். நம்ம ஆர்த்தித்தும் ஆமா அப்படின்னு சொல்றானா, "எனக்கும் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை. ஆனா இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, "ஆமா. ஆனா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து காசு சேர்த்து வச்சு இதெல்லாம் வாங்கினேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட காங் வந்து, "உங்களுக்கு ரோபோட் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, "எனக்கும் வந்து ரோபோட் செய்யணும்னு ஆசை தான்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட காங் வந்து, "ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய ரோபோட் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, "எனக்கு தெரியும். எனக்கு வந்து குட்டி ரோபோட் தான் பண்ணணும்னு ஆசை" அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து, "ஆமா, குட்டி ரோபோட் கூட நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே அயர்ன் பண்ணி முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் "உங்களுக்கு எதுவும் டேப்லெட் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது டேப்லெட் போடணுமா அப்படிங்கிறத வந்து செக் பண்றான். ஒரு டேப்லெட் வந்து டாக்டர் எழுதியிருப்பாங்க. இத வந்து காங் பார்த்துட்டு, "இத முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? நான் உங்களுக்கு எடுத்து குடுத்துருப்பேன்ல. டேப்லெட் ஒழுங்கா சாப்பிடலன்னா எப்படி கால் வந்து சீக்கிரமா சரியாகும்?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்ஜித் வந்து, "நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது. என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு உனக்கு எத்தன வாட்டி சொல்றது? அது மட்டும் இல்லாம நான் உன்னோட சீனியர்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட காங் வந்து, "நீங்க என்னோட சீனியர் தான். ஆனா இப்ப வந்து உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அட்டெண்டர் தேவ தானே?" அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாம, "நீங்க சீக்கிரமா சரியாகி வந்த பிறகு என்ன நீங்க பனிஷ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஆர்த்தித்தோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு பொண்ணு பேர் போட்டிருக்கு. இத பார்த்ததும் நம்ம காங் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுறான். இந்த கால வந்து "நீங்க பேசுறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா ஆர்த்தித் வந்து "நான் பேசல" அப்படின்னு சொல்லிடுறான். அதனால சரின்னு நம்ம காங் வந்து என்ன சொல்றான்னா, "நான் வந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பிரேம காட்டுறாங்க. அவன் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து வார்ட பார்க்குறான். வார்டுக்கும் அங்க இருக்கிற ஒரு 5 பசங்களுக்கும் இடையில கேம் விளையாடுறத பத்தி ஒரு சின்ன சண்டை போய்க்கிட்டு இருக்கு. இதுல வந்து டக்குனு அந்த 5 பேத்துல ஒருத்தன் நம்ம வார்ட வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதனால எல்லாருமே வந்து வார்ட அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இத பிரேம் வந்து தூரத்துல இருந்து நோட் பண்ணிடுறான். என்னதான் முன்பகை இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு வார்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறான். இதனால பிரேமுக்கும் சேர்ந்தாப்புல வந்து அடி விழுந்துடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வாட்ச்மேன் வந்து அந்த கூட்டத்த வந்து கலைச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் பிரேம் வந்து வார்ட தூக்குறான். வார்டுக்கு வந்து கால் நடக்கவே முடியல. சரின்னு இவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்குறான். அதுக்கப்புறம் கெட் டுகெதர் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. நாட் வந்து எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறான். "இதுதான் நம்மளோட கடைசி கெட் டுகெதரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபிளாக் கேப்சரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க ஃப்ரெஷர்ஸ்க்காக. நீங்க எல்லாருமே வந்து அதுல கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாம வின் பண்ணியும் காட்டணும். உங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ஆல் தி பெஸ்ட்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா இது! இதுதான் லாஸ்ட் கெட் டுகெதர் சொல்றாங்களே!" அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாஸுக்கு வந்துடுறாங்க. அங்க காங் வந்து ஒருத்தங்க கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கானா, இத வந்து நோட் பண்ணிடுறான். இவன் வந்து கால கட் பண்ண பிறகு, "நீ ஏன் இவ்ளோ ஸ்மைல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு காங் வந்து, "சீனியர் என்ன டின்னர் சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட வந்து, "எங்களெல்லாம் வந்து சீனியர் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நீ வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால உன்ன மட்டும் தான் கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவங்களோட நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன். அதனால தான் வந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வார்டு வந்து கிளாஸ் ரூம்குள்ள வரான். இவன பார்த்ததும் ஓக் வந்து, "உன்னோட மூஞ்சிக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வார்டு வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன ஆக்சிடென்ட் தான்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான், "இந்த கெட் டுகெதருக்கு நீ வரல அப்படிதானே? இன்னைக்கு கெட் டுகெதர்ல வந்து இந்த ஃபிளாக் கேப்சரிங் அப்படின்ற ஒண்ண அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்காக நடத்தப் போறாங்களாம்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட வார்டு வந்து சரின்னு போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து ஓக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. "எனக்கு வந்து அந்த ஈவென்ட்ட நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சீனியர்ஸ தான் வந்து காட்டுறாங்க. அங்க இருக்கிற கண்ணாடி வந்து என்ன சொல்றான்னா, "எப்படியாவது இந்த ஃபிளாக் கேப்சரிங் ஈவென்ட்டுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட ட்ரிப்ப வந்து பிளான் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கேட்ட இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, "அதெல்லாம் எப்படி முடியும்? நம்ம வந்து பர்மிஷன் அதுக்குள்ள வாங்க முடியாது" அப்படின்னு சொல்றான். இவன் வந்து திருப்பியும் அதுக்கு என்ன சொல்றான்னா, "நம்ம எப்படியாவது அந்த ட்ரிப்ப வந்து போயே ஆகணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆதித் என்ன சொல்றான்னா,
புரொஃபசர் வந்து பர்மிஷன் குடுக்காம நம்ம எப்படி முடியும்? அப்படின்ற மாரி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. நம்ம வந்து வேற ஒரு புரொஃபசர் கிட்ட கேட்டுட்டு பார்க்கலாமா? அப்படின்ற மாரி ஐடியா பண்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. காங் வந்து அந்த டின்னர அட்டெண்ட் பண்றதுக்காக போறான். அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் உன்ன பார்க்கணும்னு நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் உன்ன பார்த்துட்டேன். அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காங் வந்து இந்த பார்ட்டி எதுக்காக குடுக்குறீங்க? அப்படின்றத பத்தி கேட்குறான். இந்த மாரி இங்க படிச்ச 2 பேரோட ஸ்டூடண்ட் ஐடி நம்பரும் ஒரே ஐடி நம்பர். அந்த ஒரே ஐடி நம்பர்ல இருக்கிறவங்க தான் இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ட்ரீட் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கப்புல்ஸ் வராங்க. அவங்க தான் வந்து இந்த ஒரே ஸ்டூடண்ட் ஐடி நம்பர் இருக்கிற கப்புல்ஸ் போல இருக்கு. அவங்க கிட்ட வந்து காங் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து நம்ம ஆர்த்திது வரான். இவன பார்த்ததும் அந்த சீனியர் வந்து "ஐயோ! எப்படி இருக்க?" அப்படின்ட்டு கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கும்பலுக்குள்ள தான் காங் இருக்கான் அப்படின்றத ஆர்த்தி கவனிச்சிருக்கவே மாட்டான். இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, "என்ன இந்த மாரி கூப்பிடாதீங்கன்னு உங்களுக்கு எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்ப சீனியர் ஆயிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்லாம் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? இந்த பேர வச்சு நீங்க என்ன கூப்பிட்டா?" அப்படின்ற மாரி கேட்குறான். இத கேட்ட அவரும் சரி நான் கூப்பிடல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆதித் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபுட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இத பார்த்த காங்கும் வந்து நம்ம ஆதித் பின்னாடியே போறான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரின்னு ஆர்த்தித்தும் அவன் கையில இருக்கிற தட்ட வந்து இத புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காங் கிட்ட குடுக்குறான். காங்கும் சரி அப்படின்ட்டு புடிச்சிட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித் கிட்ட அவனோட நிக்நேம பத்தி பேச ஆரம்பிக்கிறான். உங்களோட நிக்நேம் வந்து ஓனா இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஆர்த்தித்துக்கு வந்து கடுப்பாயிடுது. நீ என்னோட பேரெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாரி சொல்றான். ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங் திருப்பி கேட்குறான். நீ மட்டும் திருப்பி இன்னொரு வாட்டி என்னோட நிக்நேம சொல்லி கூப்பிட்ட அப்படின்னா, இந்த இடத்துலயே வந்து உனக்கு நான் பனிஷ்மென்ட் குடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட காங் வந்து கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிறான். அப்புறம் திருப்பியும் வந்து ஆர்த்தித் கிட்ட உன்னோட கால் வலி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் காங் வந்து நான் உன்ன பத்தி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித்துக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னே புரியல. இதோட இந்த எபிசோட் 6 வந்து முடியுது. எபிசோட் 7 பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.